மார்கழி மாதம் பீடுடைய மாதம். பீடுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய திருவருளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகிறது. இந்த மார்கழி மாதத்தில் பீடுடைய மாதம் என்று எதற்காக சொன்னதார்கள் அப்படின்னா, இறைவனை பீடம் என்கின்ற உயர்வான இடத்துல வச்சு தான் வழிபாடு செய்வோம். எந்த கடவுளும் பார்த்திங்கன்னா தரையோட தரையாக இருக்க மாட்டார்கள். ஒரு பீடம் வைத்து அந்த பீடத்திற்கு மேலே இறைவனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு பீடம் என்பது பெயர். மனிதர்களுக்கு பீடம் எது அப்படின்னா இதயம். அதான் ரொம்ப உயர்வான ஒரு இடமா. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலைக்கு மேலே நம்மால் வச்சு இறைவனை வழிபாடு செய்ய முடியாது. ஆனால் வணங்குகிற பொழுது ஆண்கள் தலைக்கு மேலே இருகரம் கூப்பணும், ஒரு ஜான் மேலே இருக்கணும். பெண்கள் இதயத்துக்கு நேராக வணங்கணும். அது ஒரு முறை அப்படின்று வைக்கப்பட்டிருக்கு. அதுபோல உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில் வைத்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. நேற்றைய தினத்தில் திருப்பாவையில் 2 பாடலுக்கு பொருள் பார்த்தோம். அதே மாதிரி திருவம்பாவையிலையும் 2 பாடலுக்கு பொருள் பார்த்தோம். இன்றைய தினத்தில் 3வது பாடல். மாணிக்க வாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலை தலத்தில் நமக்காக பாடி அருளி கொடுத்தது. ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த 30 பாட்டு பாடினீங்கனாவே 20 பாட்டு திருவெம்பாவை, 10 பாட்டு திருப்பள்ளி எழுச்சி, இந்த 30 பாட்டு பாடினோன்னா நல்ல கணவர் அமைவாரா, நல்ல குழந்தைகள் அமையும், நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய அறிவிருக்கக்கூடிய குழந்தைகள் அமையும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையை தரவல்ல ஒரு பெருமானாக சிவபெருமான் இருக்கின்றார். அதை தான் 2 பாடல்களில் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்லுவாங்க, வெளியில் இருந்து எழுப்பக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் 2 பாடலில் சொன்னார். இப்போ 3வது பாடலில் இன்னும் அந்த பெண்கள் எழுந்து யாரும் வெளியில் வராத காரணத்தினால் இப்போ 3வது பாடலில் சொல்கிறார். முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அடிமை அன்புடைமை எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த 3வது பாடல் இந்த பெண்களை வர்ணிக்கிற பொழுது இந்த கூந்தல் அருங்கூந்தல், நறுங்கூந்தல், கருங்கூந்தல், பெருங்கூந்தல். கூந்தல் அழகாக இருக்கணுமா பெண்களுக்கு? அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? நீளமாக இருக்கணுமா? நீளமாக இருந்தால் மட்டும் போதுமா? அடர்த்தியாகவும் இருக்கணுமா? அடர்த்தியாக இருந்தால் மட்டும் போதுமா? கருமையாக இருக்கணுமா? அந்த பெண்களினுடைய கூந்தல் இப்பெல்லாம் ஒயிட்டானாலும் பிளாக் ஆக்கிடுறா, ஒயிட்டானாலும் பிளாக் ஆக்கிடுறாங்க. ஆனால் அந்த பெண்களை வர்ணிக்கிற பொழுது கூந்தல் அழகுன்னு ஒன்று சொல்லுவோம். பெண்களுக்கு அதே மாதிரி நெற்றி ஏறு நெற்றியாக இருக்கணுமா, இறங்கு நெற்றி இருக்கக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி பெண்கள் வடுகெடுத்து தலைவாரணம், திருமணம் முடிஞ்சிட்டா வடுகெடுத்து தான் தலைவாரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண் மீன் போல இருக்கணும்பாங்க. அதற்கு பிறகு மூக்கு எடுப்பாக இருக்கணும், உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் போல இருக்கணும், பல்லு முத்து முத்தாக இருக்கணுமா. பல்லில் கரை இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? பெண்களுக்கு ஒரு அழகு. அது மட்டும் இல்லை, சிரிக்கணுமா பெண்கள், சிரிச்ச முகத்தோடு இருக்கணுமா. எப்பவும் வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் கூட முகம் எப்படி இருக்கணுமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான், பெண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது, இருந்தாலும் கூட அவர் பாடக்கூடிய அந்த வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். முத்தென்ன வெண்ணகையாய், பெண்கள் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அப்போது இந்த சிரிக்கிற பொழுது முத்து போன்ற பற்கள் அந்த பெண்களுக்கு தெரியுதாம். அழகான பல் வரிசை உடையவள் அப்படின்னு சொல்கிறார்.
பெண்களுக்கு அழகு நீ ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டான்னா என்ன சொல்லுவாங்க? மனம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களாம், என்ன கேட்டாலும் கொடுப்பாங்களாம். அதனால் இந்த எழுப்பக்கூடிய பெண்களை வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, முத்தென்ன வெண்ணகையாய் அழகான பல் வரிசை கொண்டது. அருணகிரி பெருமான் சொல்லுவார், முதல் திருப்புகள்லையே முத்தை தரு பத்தி திருநகைம்பார். முதல் திருப்புகளே அதுதான். அது என்ன சொல்கிறாருன்னா, தெய்வ யானையை பிராட்டியாரனுடைய முத்து போன்ற வரிசைகள் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றாராம் முருகப்பெருமான். அதை சொல்லும் பொழுது சொல்வார். அது மாதிரி இங்கே மாணிக்க வாசக பெருமானும் சொல்கிறார், முத்தென்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன். இதை சொல்கிற பொழுது நேத்தைக்கு சொன்ன மார்கழி பிறந்தா முதல்ல வரக்கூடிய ஆள் நானாயிருப்பேன். அப்படி நான் வர்றதோட மட்டும் நிறுத்திக்க மாட்டேன், அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவளாக நான் தான் இருப்பேன்னு சொன்னான். யார்? இந்த உள்ள தூங்குற பெண் சொல்கிறா. அதனால் இப்போ வெளியில் எல்லாரும் வந்துட்டாங்க, அந்த பெண்கள் எல்லாரும். ஆனால் இன்னும் உள்ள தூங்கி கொண்டு ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களை எழுப்பும் விதமாக இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நேற்றைய தினத்தில் எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களை எழுப்புவாய்ன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, சிவபெருமானை சொல்லுகிற பொழுது தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு சொன்னேன். வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம்னு பார். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது அத்தன் ஆனந்தன் அமுதன்னு சொன்னாய். ஆனால் இன்றைக்கி வந்து எழுப்புவியான்னு கேட்டால் எழுப்பலை. நீயாவது எழுந்து வந்து இறைவனுடைய பாடலையாவது பாடுவாயானாலும் இன்னும் பாடவில்லை. அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்க, என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய். இந்த வள்ளலார் சொல்வார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர் உறவு கலவாமை வேண்டும் அப்படிம்பார். அது மாதிரி மேலுக்கு சாமி கும்பிடக்கூடாதான். அப்போனா என்ன அர்த்தம்? ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபாடு செய்யணும்னு அர்த்தம். உள்ளூர தித்திக்க பேசுவாய் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார். உள்ளூர மனமாற, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, மனதார வாழ்த்துகிறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனமாற இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமா? அப்படி பிரார்த்திக்கின்ற பொழுது சாதாரணமாக பிரார்த்தனை பண்ணலாமான்னா இல்லை. எப்படி? அந்த அழுது பிரார்த்தனை பண்ணணுமா? எப்படி? அந்த இறைவனை கண்ணார கண்டு மனதார வாழ்த்துகிற பொழுது கண்களில் தன்னால் ஆனந்த கண்ணீர் வரணுமா? அதனால தான் காதலாகி கசிந்துன்னார் ஞானசம்பந்த பெருமான். என்ன சொல்றார்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்குகிற பொழுது அப்படி ஆத்மார்த்தமாக வணங்கணும்ன்றார். அது மாதிரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். உன்னுடைய கதவை திறப்பாயின்னு பார்த்தா இன்னும் உள்ளேயே இருந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றாயே பெண்ணே, இன்னும் எழுந்து வரவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறார். பத்துடையர் ஈசன் பழ அடியேர் பாங்குடையேர் அங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார், இவங்கெல்லாம் நீங்கள்லாம் பற்றுடையவர்கள். உள்ளே இருக்கிற பெண் சொல்கிறார், நீங்கள்லாம் பழமையான ஈசனுக்கு அடியார்கள், நான் புது அடியார். ஈசனுக்கு பழைய அடியார் புது அடியாரா அப்படின்னு யாருன்னா இருக்கிறாங்களா என்ன? இல்லை, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் அம்மையும் அப்பனமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈன்ற பெருமான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜென்மத்துக்கு கொடுக்கல அவர், ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் கொடுத்துட்டார். அது மாதிரி நமக்கு இந்த ஒரு ஜென்மத்துக்கு வர அப்பம்மான்றது கிடையாது, ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் வரக்கூடிய ஒரு அம்மையப்பர் சிவபெருமான். அவர் ஆனந்தன் அத்தன் என்றெல்லாம் சொன்னவள் இப்பொழுது எழுந்து வந்து இன்னும் கதவை திறக்காத காரணத்தினால் வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, நீ வந்து என்ன வா, இன்னும் வராமல் இருக்கியே அப்படின்னாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, நீங்கள்லாம் பழைய அடியார், சீக்கிரமாக எழுந்து வந்துட்டீங்க, நான் புது அடியார், அதனால் என்னுடைய பிழை, இவர் சொல்கிறா, புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. இவர் சொல்கிற பொழுது சொல்கிற, நான் புது அடியார்,
இந்த புது அடியாராக இருக்கக்கூடியவள் செய்யக்கூடிய பிழையை பொறுத்து கொள்ளக்கூடாதா? என்ன, இப்போ கோயிலுக்கு வரோம், புதுசாக எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல போய் சாமி எப்படி கும்பிட்றது நமக்கு சில நேரத்தில் தெரியாது. சில இடத்துல வந்து முதல்ல பிள்ளையார் இருப்பார், சில இடத்துல முதல்ல வேறு. இப்போ நம்ம இங்கே உள்ளே நுழையும் போது அந்த பக்கம் நுழைந்தால் அம்பாள் இருப்பாங்க, இந்த பக்கம் நுழைந்தால் முதல்ல ஆஞ்சநேய சுவாமிகள் இருப்பார். ஆனால் முதல்ல நம்ம யாரை வணங்குறோம்? பிள்ளையாரை வணங்கணுன்றது ஒரு முறை சொல்லுவாங்க. அதுபோல் வணங்குவதற்கு என்று ஒரு முறை இருக்குது. அது மாதிரி நீங்கள்லாம் பழமையான அடியார்கள், சிவபெருமானுக்கு பழைய அடியார்கள், நான் புது அடியார். ஆனால் நான் செய்யக்கூடிய தவறை நீங்கள் மன்னிக்கக்கூடாதா? ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, புது அடியார்களுக்கு சொல்லியும் தரக்கூடாதா, சொல்லித்தரக்கூடாதான்ற ஒரு கேள்வியும் வருது. என்ற இந்த 2 கேள்வியும் சேர்த்து அந்த அம்மா பதில் சொல்கிறாளாம். புத்தொடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. புதுமையான அடியார்கள் செய்யக்கூடிய பிழையை அந்த ஆண்டவனும் பொறுத்து கொள்வார். இறைவன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிழை பொறுத்தருள்வர் கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை. யாரு? பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. யாரு? சிவபெருமான். குற்றம் செய்தால் கூட குணம் என்று கருதுவாராம். குற்றமே குணமாக கொள்ளினும். சிவபெருமான் தவறு செய்தால் கூட அது கூட என்னுடைய குழந்தையினுடைய குணம் பாரா. திருக்கைலாயத்தில் ஒரு முறை பிரம்மா கேட்டாராம், சுவாமி நாங்கள்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறோம், பிரம்மா தண்டனை கொடுக்கிறவர் தான். எப்படி? நம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றார் போல நம் தலையெழுத்தை எழுதுவார். இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தோன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல தலையெழுத்து சுகமாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு ஏற்றார் போல நமக்கு என்ன செய்திருப்பாரா? தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், எழுதா குறைக்கு அழுதா வருமாம்பார். 7 தா போட்டாராம். தா 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 குறைக்கு அழுதா வருமா அப்படின்னார். சீடர் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், சுவாமி 1 தா போட்டிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு 7 தா போட்டீங்க அப்படின்னாராம். இந்த தலையெழுத்தை எழுதா குறைக்கு அழுதா வருமானார். எழுதுறவன் நல்ல எழுத்தா எழுதிட்டு இருந்தா இப்போ அழ வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அதை சொல்லுவார். அது மாதிரி இங்கே நாம் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியத்திற்கு ஏற்றார் போல பிறவி கொடுப்பார். அப்போ பிரம்மாவும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தண்டனை தருகிறார். ஏன்னா தலையெழுத்து நல்ல எழுத்தா எழுதுனா அரிசி இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, புளி இல்லை, அது இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உடம்பில் நோய் இல்லை அப்படிங்கிற ஒன்று, நோய் வைக்காமல் இருந்தார்னா ஆரோக்கியமாக இருக்கேன்ற ஒரு வார்த்தையாவது சொல்லுவோம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, சில பேருக்கு செல்வம் இருக்காது, சில பேருக்கு சரியான மனைவி மக்கள் வாய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு சில தவறுகள் செய்திருப்பதனால கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்றது அது. அது மாதிரி பிரம்மா நல்ல எழுத்தாக எழுதுவதற்கு உண்டு. இப்போ நாராயணர் தசவதாரம் எடுத்தார், நரசிம்ம மூர்த்தியாக இருந்து இரண்ய கசிபுவை வதம் செய்திருக்கிறார். அதே போல கம்சனை வதம் செய்திருக்கிறார், ராவணனை வதம் செய்திருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிவபெருமான் மட்டும் தண்டனை கொடுக்கல, குற்றத்தை கூட குணமாக பார்த்தாரான். பிரம்மா போய் கேட்டாரான், நாங்கள் எல்லாரும் தண்டனை கொடுக்குறவராக இருக்கிறோமே, நீங்கள் மட்டும் ஒன்றுமே செய்யலையேன்னார். எழுதிய நீ நல்ல எழுத்தா எழுதியிருந்தா நான் என் குழந்தை தப்பு பண்ணியிருக்காது. யாருக்கு? நான் படைக்கக்கூடிய குழந்தைக்கு தவறு செய்ய தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? படைச்சவன் சரியாக இருந்தா நான் தவறு பண்ணியிருக்க மாட்டேன். யாரு? இந்த குழந்தைங்க தவறு பண்ணியிருக்காது. அப்போ படைத்தவனிடத்தில் குறை இருக்கின்ற பொழுது அதை படைத்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களிடத்துல என்ன இருக்கும்? குறை இருக்கும்னு சொல்றார். அப்படி சொல்லி சமாதானப்படுத்தினாராம். யார? இந்த பிரம்மாவையும் நாராயணரையும் சமாதானப்படுத்தினாராம் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய பெருமானாம் யார்? இவர் சிவபெருமான். அதை இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார், புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்றார். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த பெண் சொல்கிறார், நான் புது பக்தை,
நான் செய்யக்கூடிய தவறை சிவபெருமான் மன்னித்து கொள்ளுவார், ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீங்களும் பொறுத்து போகக்கூடாதான்றா. இந்த வந்துடுறேன் கதவை திறக்கலைன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம், வந்துடுறேன் அப்படின்றா. அதுக்கு அடுத்து சொல்றாங்க பாருங்க, எத்தோ நின் அன்புடைமைன்றா. இதானா உன்னை நீ இறைவன் பால் வைத்திருக்கக்கூடிய அன்பு. சில பேர் சொல்லுவாங்க, நான் பூஜை அறையில் போனால் 3 மணி நேரம் சிவபெருமானை தியானம் பண்ணுவேம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 2 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணுவேம்பாங்க. எனக்கு பூஜைக்கே காலையில் 11 மணி ஆகுதும்பாங்க. சில பேர் குளிச்சு முடித்து ஒரு விளக்கேற்றுறதுக்கு ஒரு 11 மணி ஆகுதும்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 3 மணி நேரம் உட்காந்து தியானம் செய்வேன் அப்படிம்பாங்க, இறைவனை தியானம் செய்வேன் அப்படின்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்வாங்க. ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில். யார் சொல்கிறது? அருணகிரி பெருமான் சொல்கிறார். ஒரு இறைவனை தன்வசப்படுத்துவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 30 செகண்ட் போதும்ன்றார். ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. நாங்கள் எல்லாம் அறிஞ்சிட்டோம், ஆனால் இன்னொன்று எழுந்து வந்து உள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வெளியில் எழுந்து கதவை வந்து திறந்து எங்களுக்கு பதில் சொல்லி எங்கள் கூடவே இறந்து அந்த இறைவனை பாடவில்லை. இவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி ஒரு ஆதங்கம். உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்கிறா, நான் பழைய அடியார், என் மேலே கோவித்து கொள்ள வேண்டாம், நான் செய்யக்கூடிய பிழையை பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு அடுத்து சொல்கிறா, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அழகிய பெண்கள், இந்த பெண்கள்னாவே அழகாக இருப்பாங்களாம். அதுவும் எப்போ? 16 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா பெண்களும் அழகாக இருப்பாங்களாம். 16 வயசில், அது ஒரு கிராமங்கள்ல எல்லாம் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 16 வயசில் எது கழுதை கூட அழகாக இருக்கும்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சித்தம், அது மட்டும் இல்லை, சித்தம்னா 2 அர்த்தம் உண்டு. அழகியார் யார்? சிவபெருமானை பாடக்கூடிய பெண்கள் அழகாக இருப்பாங்களாம், ஒன்று அர்த்தம். இன்னொன்று, அவர்கள் மனம் அழகாக இருக்குமா. பெண்கள் அழகாக இருந்துட்டா போதுமா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவராக இருந்தால் என்ன பண்ணுறது? உதட்டளவில் சிவாய நமன்னு சொன்னால் போதுமா? இல்லையே, உள்ளூர பேசணும். யாரை? இறைவனை உள்ளூர சொல்லணும். அதனால் இங்கே சொல்கிறார், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனைன்றார். நம்ம சிவனை பாடாமல் வேற யாரை பாட முடியும்? அப்போ சிவபெருமானை பாடணும் அல்லவா? அப்படி பாடுகிற பொழுது அவர் சொல்கிறார், இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த சிவபெருமானை பாடினால் நம் மனம் அழகாக இருக்கும். ஒன்று, சிவபெருமானை பாடக்கூடிய பெண்களினுடைய முகம் அழகாக இருக்கும். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க. அப்போ மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகமும் அழகாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? கவலையோடு இருந்தால் முகம் காட்டி கொடுத்துரும். சில பேர் என்ன இருப்பாங்க? பசியோடு இருப்பாங்க, அவர் பசித்து இருக்கிறாரான்னு முகம் காட்டி கொடுத்துரும். சில பேர் கோபமாக இருக்காங்களா, அந்த முகம் காட்டி கொடுக்கும். சில பேர் வருத்தத்தோடு ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்களா, காட்டி கொடுத்துரும். சில பேர் வேறு ஏதாவது உண்டு இருக்கிறார்களா, அந்த முகம் காட்டி கொடுத்துரும். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லா வகையிலும் காட்டி கொடுப்பதற்கு பெயர் கண்ணுன்னு வச்சாங்க. அது எல்லாத்தையும் நம்மகிட்ட காட்டியும் கொடுக்குது, எல்லாவற்றையும் காண்பதனால் அதற்கு கண்ணொன்னும் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒன்று சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த முதல் பாடலில் முடிச்சிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முத்து போன்ற பல் வரிசைகள் உடைய அழகுடைய பெண்ணே, நேற்றைய தினத்தில் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் எப்படி உள்ளூர பேசினாய். அப்படி பேசுகிற பொழுது உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. ஆனால் மார்கழி பிறந்து விட்டது. மார்கழி நோன்பு நாங்கள் நோட்பதற்காக, பாவை நோன்பு இருப்பதற்காக நாங்கள் நீராடுவதற்கு புறப்பட்டு விட்டோம். ஆனால் இன்னும் நீ கதவை திறக்கவில்லை. இந்த வெளியில் இருக்கிற பெண் சொல்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்கிறா, ஒன்றும் பொறுத்து கொள்ளுங்கள், இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவள் என்ன சொல்கிறாளா,
நீங்கள்லாம் பழைய அடியார்கள், சீக்கிரம் வந்துட்டீங்க, நான் புது அடியார், அதனால் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ள கூடாதா அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கடுத்து இந்த பெண்கள் சொல்கிறாங்க, இதுதான் உன்னுடைய அன்பா? நீ சிவபெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இதுதானா? அந்த வெளியில் இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படின்ட்டாங்க. எல்லாரும் சீக்கிரமாக எழுந்து வந்தால் ஒன்றாக சேர்ந்து, என்ன கூட்டு வழிபாடுக்கு தான் பலன் அதிகம், கூட்டு வழிபாட்டுக்கு தான் பலன் அதிகம். நாம் மட்டும் ஒருத்தராக நின்று சாமி கும்பிட்டோன்னா நாம் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கணவர், நம்மளுடைய பிள்ளைகள், இவ்வளவு தான் நல்லா இருக்கலாம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்தால் நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கலாம். நம்மளுடைய நண்பர்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, அவங்க நல்லா இருப்பாங்க. நம்மளுடைய தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை கூட்டு வழிபாட்டுக்கு சிறந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலே மாயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வத்தை சொல்லுகிற பொழுது சொல்வா யார்? அபிராமி பட்டர் சொல்கிறார். அப்போது இந்த 16 வகையான செல்வத்தை சொல்லுகிற பொழுது கூட்டு வழிபாடு சிறந்ததுன்றார். அதனால தான் இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக எழுந்து வந்தால் நம் சிவனை பாடலாம். அப்படி பாடினால் நமக்கு அவர் எல்லாவற்றையும் தருவார், நோய் நீக்குவார், சகல செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய 16 வகையான செல்வத்தையும் தருவார் என்று சொல்கிறாங்க. இப்போ 3வது பாடல் நிறைவடைந்து 4வது பாடல். ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவாமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏழோர் எம்பாவாய். 4வது பாட். முன்ன சொன்னார் முத்தென்ன வெண்ணகையாயினார், முத்தா இருக்கக்கூடிய பல் வரிசையை உடையவளேனார். இப்போ ஒன்னி திலநகையாயினார். அப்படின்னா பெண்கள் முகம் எப்பொழுதும் எப்படி இருக்கக்கூடாதா? கோபமாக இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போவும் சில பெண்களை பார்க்கிற பொழுது சிரிச்ச முகமாக இருப்பாங்க. சில பெண்கள் எப்படி இருப்பாங்களா, சிரிக்காத ஒரு பூ இருக்கான். என்ன பூ? வாழைப்பூ சிரிச்சதே கிடையாது. அது எப்படி இருக்கும்? உம்முன்னு இப்படி இருக்கும். நாம் பிரித்து தான் எடுக்கணும் இல்லையா? வாழைப்பூ எப்படி இருக்கும்? உம்முன்னு இருக்கும். சில பேர் ஒரு 4 பவுண்டில் செயின் பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கார் கழுத்தில் போட்டு அடியே கொஞ்சம் சிரிடின்னா கூட என்ன பண்ணுவாங்க, என்ன சிரிப்பி வேண்டி கிடக்கு போங்க அப்படிம்பாங்க. அப்பயும் சில பெண்கள் சிரிக்க மாட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பெண்கள் எவ்வளவு துயர் இருந்தாலும் அந்த முகம் சிரிச்சு இருக்கணும். முகம் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அப்படி அந்த சிரித்த முகத்தோடு இருந்தால் எவ்வளவு கவலை இருந்தாலும் அதெல்லாம் என்ன போயிடுமா, பறந்து போகுமா. இன்னொரு விஷயம், சிரிச்ச முகத்தோடு இருந்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாளாம். எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமா எரிபுரி இந்த எலியும் பூனையும் மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ. இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. மாணிக்க வாசக பெருமான் 4வது பாடலில் சொல்கிறார், அம்மா உலகத்துக்கே பொழுது விடிந்து விட்டது, சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரு. என்ன சொல்கிறா? உள்ளே இருக்கிறவ கேட்குறா, கிளி போன்ற பேசக்கூடியவர்கள். இப்போவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்ன மேடம் உங்கள் வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸும்பாங்க, உங்களுடைய குரல் கம்பீரமாக இருக்கும்பாங்க. இதை சொல்கிற பொழுது சொல்லுவாங்க, உங்கள் குரல் கிளி மாதிரி இருக்கும்பாங்க. அது சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுதி என்பது பெண்களுக்கு
4.5 சுதி. சாதாரணமாக பேசுகிற பொழுது 4.5 சுதி. அதுவே கொஞ்சம் ஐ பீச்சில் பேசினாங்கன்னா 5, 5.5க்கு போகுமா. ஆனால் ஆண்களினுடைய சுதியாக இருக்கக்கூடியது 1.5க்கு மேலே ஏறாதான். இப்போவும் வீட்டில் சண்டை போட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏண்டி அப்படி கத்துற அப்படிம்பார் வீட்டுக்காரர். இப்போயும் சொல்வார், ஏண்டி அப்படி கத்துறேம்பார். நான் பேசுகிறது எங்கேயாவது வெளியில் கேட்குதா, மெதுவாக பேசு அப்படிம்பாங்க. ஆனால் பெண்களினுடைய குரல் தான் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அது காளி தேவியினுடைய அந்த சத்தம் துக்கத்தை அடக்கி வைத்திருந்ததுனால அதே மாதிரி பெண்களுக்கும் குரல் வளம் என்பது கொஞ்சம் அதிகமாக, சுதி என்பது அதிகமாக இருக்கும். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிழிமொழியார். பேசுகிற பொழுது இன்சொல்லாக பேசணும். நேத்தே கூட அந்த பாட்டுக்கு பொருள் சொன்னேன். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானேன்னு திருமூலருடைய வாக்கு. அது இந்த பேசுகிற பொழுது அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம், குழந்தைங்களை எழுப்புகிற பொழுது என்ன சொல்லக்கூடாது, என் மூதேவி எழுந்துரு சொல்லக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம், என்ன பேர் வச்சிருக்கிறோமோ அந்த பேரை சொல்லி அந்த குழந்தைகளை எழுப்பணும். ஆனால் இப்போல்லாம் அப்படியா எழுப்புகிறோம்? யாருமே பேர் சொல்லி எழுப்புறதே கிடையாது. அதுக்குன்னு ஒரு செல்ல பேர் வச்சுக்கிறாங்க, இல்லைனா வேறு வேறு பேர் வச்சுக்கிறாங்க, இல்லைனா எது வாயில் வருதோ அது மாதிரியெல்லாம் கூப்பிட்டு தான் அந்த குழந்தைங்களை எழுப்புகிறாங்க. ஆனால் எதை சொன்னாலும் கூட மூதேவியை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த குழந்தை தூங்கின்னு இருக்கு. தூக்கத்துக்குரிய அதிபதி யார்? மூதேவின்னு கிடையாது, அதை ஷார்ட்டாக சுருக்கி சொல்லின்னு இருக்கிறோம். மூத்த தேவின்னு பேர். பார்க்கடலை கடைந்த பொழுது ஸ்ரீதேவி தோன்றுவதற்கு முன்னதாக மூதேவி என்று நாமெல்லாம் ஷார்ட்டாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மூத்த தேவி அந்த அம்மா தூங்கிட்டே பிறந்தா. அவ்வளவுதான் விஷயம். அவள் தூக்கத்துக்கு அதிபதி. எல்லாரும் யோசித்து பாருங்க. ஒரு நாள் தூங்காமல் சிவராத்திரி அன்னைக்கும் வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினத்திலும் தூங்காமல் இருக்கிறோம். மறுநாள் எப்படா விட்டா போதுன்னு தூங்கணும்னு தோணுதா இல்லையா? அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. பைத்தியம் பிடிச்சிரும். தூங்கலைன்னா என்ன பிடிக்கும்? பைத்தியம் பிடிச்சிரும் இல்லையா? அதனால அந்த அம்மா பேர் வந்து மூத்த தேவின்னு பேர். முதல்ல பிறந்ததுனால மூத்த தேவின்னு பேர். இந்த இத்தை எடுத்துட்டு ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டா, எல்லாம் மூதேவி மூதேவின்னுட்டா. ஆமாம், அந்த குழந்தைங்களை எழுப்புகிற பொழுதாவது நல்ல வார்த்தை சொல்லணும். அதே மாதிரி கூப்பிடுகிற பொழுது எக்காரணத்தை கொண்டும் என்ன கூப்பிடக்கூடாது. ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது, குரங்குன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளை சொல்லாமல் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அப்படி சொன்னால் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு பிடிக்காதான். ஆயுளை தரவல்லவர் ஆஞ்சநேய சுவாமிகள். ஒரு முறை பெற்ற தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை குரங்கு உனக்கு வாலு மட்டும்தான் இல்லைன்ற வார்த்தையை சொன்னோமே ஆனால் ஒரு நாள் ஆயுள் காலத்தை குறைத்து விடுவார். நீங்கள் 10 முறை சொன்னால் 10 நாள் ஆயுள் குறைபாடு வரும் அந்த குழந்தைகளுக்கு. அப்பன்னா நாம் எவ்வளவு சொல்லாமல் இருக்கிறோமோ அவ்வளவும் அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் நீட்டிக்கும் என்பது பொருள். அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது வண்ண கிழிமொழியார், பேசுகிற வார்த்தை. திருமூலர் சொன்னால யாவர்க்குமா பேசுகிற பொழுது இன்னுரை தானேன்னார். நம்ம பேசுகிற வார்த்தையை மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்கணும், அழகாக பேசணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதும் வாங்க இருங்க உட்காருங்கன்னு பேசணும். நீ வா போ பேசக்கூடாது. அதே மாதிரி எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் வணங்குவது சிறப்பு. அடியார்களை வணங்கணுமா. நெற்றியில் விபூதி வைத்திருப்பதை பார்த்த உடனே முருகா வணக்கம்னு சொல்லணும், இல்லைனா சிவா வணக்கம்னு சொல்லணும். ஆனால் நம்மெல்லாம் இன்றைக்கி சொல்கிறோமான்னா அது கிடையாது. திருமண் காப்பு திருநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண் காப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை இட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, நாராயணா வணக்கம்பாங்க, கிருஷ்ணா வணக்கம்பாங்க, முகுந்தா வணக்கம்பாங்க. ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் சொல்லாமல் விட்டுடுறோம். அதைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க, பேசுகிற பொழுது நல்ல வார்த்தையை தவிர வேறு வார்த்தை பேசாத கிளி மொழி உடையவர்கள் யார்? இந்த பெண்கள். ஏன்? சதா சர்வகாலம் இறைவனை பற்றியே பேசுவாங்களாம். இப்போவும் சில பேர் பேசுனாங்கன்னா அக்கத்து விட்டு கதை, பக்கத்து விட்டு கதை, ஏற்ற விட்டு கதை பேசுவாங்க.
இல்லைன்னா நம்ம வீட்லேயே என்ன நடக்குதுன்னு நாமே என்ன பண்ணுவாங்க, யார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களை பற்றி அந்த இடத்துல உட்காந்து குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அந்த பெண்கள் அப்படியெல்லாம் இல்லை. எப்படி பேசுகிறாங்க? வண்ண கிளிமொழியார், சிவனை தவிர பேசுகிற பொழுது இறைவனை தவிர வேறு பேச்சு பேச மாட்டாங்களாம். இறைவனுடைய கோயிலுக்கு போகலாம், இறைவனுடைய கோயிலை சுத்தப்படுத்தலாம், இறைவனுக்கு என்ன பிரசாதம் போடணும், இறைவனுக்கு என்ன பட்டாடை உடுத்தணும், இறைவனை எப்படி அலங்காரம் செய்யணும், இறைவனுக்கு என்னென்ன பாடல் பாடணும், இப்படி தான் பேசிக்கொள்ளுவார்களாம். அப்பன்னா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. இந்த உள்ள இருக்கிற பெண் சொல்கிறார், எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, எண்ணி கொடு, உள்ளளவு சொல்லுவோம். என்னது? உள்ளவாறு சொல்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? நாங்கள் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லக்கூடாதா? பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி எண்ணி கொடு, உள்ளவா சொல்லுவோம், அவ்வளவும் கண்ணை துயின்றவாறே. இவங்க சொல்லுற பொழுது சொல்கிறாங்க, உள்ளே இருந்து இன்னும் கதவையே திறக்கலை, அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு நீ கேள்வி கேட்டுருக்க. ஆனால் எழுந்து வா, முதல்ல எழுந்து வந்து கதவை திறந்து வா. அப்படி திறந்து வந்ததற்கு பிறகு ஒரு வேளை எண்ணிக்கோ, நீயே யாராவது வராமல் இருக்காங்களான்றதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவாமே, காலத்தை போக்காதே. என்ன, இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்கும்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி போனால் அடுத்த மார்கழிக்கு யார் இருப்போம், யார் இருக்க மாட்டோம். நிலையில்லாத வாழ்க்கை இல்லையா? என்ன, வெளியில் வந்துட்டு வீடு போய் சேருவதே நிலையில்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த மார்கழி வரைக்கும் இந்த நோன்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கணும். ஒன்று. இன்னொன்று, அடுத்த மார்கழி வரைக்கும் காத்து கொண்டிருப்பது காலத்தை. போனா திரும்பாதது 3, போனா திரும்பாதது 3. ஒன்று, உயிர் போனா திரும்ப வராது, மானம் போனா திரும்ப வராது, காலம் போனா. அடுத்த வருடம் டிசம்பர் 5 தேதி வரும். ஆனால் 5ஆம் தேதின்றது வெள்ளிக்கிழமையாக வருமானா கிழமை மாறுபடும். இன்னொன்று, வருஷம் மாறுபடும். நாளை இந்த தேதி வரும், நாளைக்கு சனிக்கிழமை, ஆனால் தேதி 6 வந்துடும். மாதம் 12 வரும், வருடமும் 24 வரும், ஆனால் கிழமை மாறுபடும். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடியவர்கள் நாளையும் வருவார்களா சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரம் நாளையும் வருமா? வராது. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்? கூடுதல். நம்ம ஆயுள் காலத்தில் ஒரு நாள் கூடுதலாக போயிடுச்சுன்னு அர்த்தம், கழிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஆயுள் காலத்தில் கூடி விட்டதுன்னா என்ன அர்த்தம்? கழிந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ இருக்கக்கூடிய காலமே பொன்னான காலம், இப்போ இருக்கக்கூடிய காலம். அதனால தான் அன்றே செய், நன்றே செய், இன்றே செய், அதான் வார்த்தை. அது மாதிரி இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? கண்ணை துயின்றவாமே, காலத்தை போக்காதே. ஏன்னா காலம் போனால் திரும்ப வராது. அது மட்டும் இல்லை, இந்த விடியற் காலை பொழுது போயிட்டா நாளை காத்தால வரைக்கும் விடியற் காலைக்கு உட்கார்ந்துருக்கணும், காத்து கொண்டிருக்கணும். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் முதல் நாள் தொடங்கிவிட்டது. எது? இந்த 33 கோடி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அவர்களோடு சேர்த்து நாமும் இறைவனை வழிபாடு செய்வதற்கு உரிய அரிய பெரிய ஒரு மாதமாக. அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார் கீதையிலே? மாதங்களில் நான் மார்கழியின்னார். அப்போது அவர் புரட்டாசின்னு சொல்லலை. புரட்டாசி மாதம் தானே அவருக்குரியது. வீடு வீட எல்லாம் என்ன பண்ணுவா? சொம்பில் நாமம் போட்டு அம்மா பிச்சாந்தேகி 4 வீடாவது பிச்சை எடுத்து திருப்பதியை போய் தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்களா இல்லையா? ஆனால் அப்படி அவர் மாதங்களில் புரட்டாசின்னு சொல்லலை, மார்கழி என்று சொன்னார். அப்போது அவ்வளவு உயர்வான ஒரு மாதம் எது? இந்த மார்கழி மாதம். அதனால் இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறா, விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழு பொருளை. இந்த 33 கோடி தேவர்களும் எப்படியாவது வணங்கிடணும், இவருடைய பாதார விந்தத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைச்சுடாதா? சிவபெருமானுடைய கருணை பார்வை நம்மீது பட்டு விடாதா? நம் துன்பங்கள் அத்தனையும் தீர்த்து விட மாட்டோமா?
அது மட்டும் இல்லை, துன்பங்கள் மட்டுமா, பிறவி என்று சொல்லக்கூடிய புழுக்கத்தை போக்க வல்ல ஒரு பெருமான். பிறவியை போக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால தான் காரைக்கால் அம்மையார் கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. பிறப்பு வேண்டவே வேண்டான்னா 63 நாயன்மார்கள்ல ஒரே ஒரு பெருமான் மட்டும்தான் பிறப்பு கேட்ட பெருமான், அப்பர் பெருமான். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னார். ஏன்னா 60-65 வயசு வரைக்கும் அவருக்கு இந்த பக்திக்கே வரல. அவர் சமண மதத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த மதத்துக்கே வந்தார். வந்தவருக்கு 81 வயசுக்குள்ளர இறைவன் திருவடியை சேர்ந்துட்டார். அப்போ குறைந்த காலத்தில் தான் 13 ஆண்டு காலம் வரைக்கும் தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குது, பக்தி என்பது கிடைச்சிருக்கு. இறைவன் பால் அவர் அன்பு செலுத்தியது வெறும் 13 அல்லது 14 வருடம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முழுமையான அவருக்கு அன்பு செலுத்த முடியலை. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை, எவ்வளோ பெரிய மலையா எது, சிவபெருமான். ஆனால் அன்பு செலுத்தினா அப்படியே உருகிடுவாராம். எப்படி, நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய வெண்ணெய் உருகுவது போல உருகிடுவாராம். யாரு, சிவபெருமான். அதனால் எதில் காட்டணுமா, பக்தியை காட்டணுமா. அதனால் இங்கே சொல்கிறாங்க, விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழு பொருள். இந்த வேதத்துக்கே 4 வேதம், ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதத்துக்கும் விழு பொருள் யாருன்னு கேட்டால், விதையாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டால் சிவபெருமான். ஆதியும் அந்தமும் இல்லை, அருட்பெரும் ஜோதி. ஏன்னா தோற்றம் இல்லாதவர், முடிவு இல்லாத ஒரு பெருமான். அந்த தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு பெருமானாக இருந்தால் மட்டும்தான் அவரால் என்ன கொடுக்க முடியுமா, முக்தி என்கின்ற ஒன்றை தர முடியும். எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. அதனால் இங்கே சொல்கிறார், விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை. பார்க்கிற பொழுது சிலதை பார்த்தா நமக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும், சில பேரை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும், சில பேரை பார்த்தா கோபம் வரும். உண்டா இல்லையா? சில பேரை பார்க்கும் பொழுது கோபம் வரும், சில பேரை பார்க்கும் பொழுது வெளியில் சொல்லலைன்னா கூட உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி தோன்றும் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆனால் நம்ம குழந்தைகள் இடத்தில் சண்டை போட்டிருந்தாலும், குழந்தைகளை திட்டி இருந்தாலும், ஆனால் குழந்தைகளுடைய குழந்தைன்னு பேர பிள்ளைங்களோ பேத்தியோ வருகிற பொழுது நம்ம மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதன் மீது கோபம் காட்ட தோணுமா? அதை இதில் செய்யக்கூடிய சேட்டையை ரசிக்க தோணுமே தவிர ஆனால் திட்ட தோணாது இல்லையா? அது மாதிரி சில பேரை பார்க்கிற பொழுது நமக்கு இன்பம் தோன்றும். அது மாதிரி இங்கே கண்ணுக்கு இனியானை. இந்த கண்ணு எதுக்குடா இறைவன் படைத்தார்னா, 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன், அருணகிரி பெருமானுடைய வாக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண் போதலையாம். இந்த 2 கண் கொடுக்கல, இந்த 2 கண் எனக்கு பத்தலை. இந்த பிரம்மாவுக்கு கஞ்சத்தனம், அவங்க அப்பா விட்டு சொத்தையா குறைஞ்சி போச்சு, ஒரு 4000 கண்ணு வச்சிருக்கலாம்ல. 2 கண்ணு எதுக்கு வச்சாரு? இந்த 2 கண்ணை வச்சுட்டே பார்க்குறதெல்லாம் நமக்கே வேணும் 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 வேணும்னு ஆசை தோணுது. 4000 கண்ணு மட்டும் இருந்திருந்தால் நம்ம கதியெல்லாம் என்னான்னு யோசிச்சு பாருங்க. இந்த உடம்புல 4000 கண்ணு தாங்குமான்றதையும் யோசிக்கணும். 2 கண்ணு வச்சதுக்கே நம்மளால் தாங்க முடியல, 4000 கண் வச்சா எப்படி இருக்கும்? 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன்றார், கண்ணுக்கு இனியானை. அப்போனா என்ன அர்த்தம்? சிவபெருமானை பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி அடையுதான். நம்மெல்லாம் கோயிலுக்கு எதுக்கு வரோம்னா, நம்ம துன்பத்தை இறைவன் பால் ஒப்படைத்து விட்டு நீ பார்த்து கொள்ளுவாய் என்கின்ற நம்பிக்கையோடு இறைவா நான் வீடு செல்லுகிறேன். அந்த அர்த்தத்துக்கு தான் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக ஆலயத்திற்கு வரும். பிடித்த கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுளை வணங்குறோம், ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம், இல்லை பூமாலை பாமாலை எதுவாவது சாற்றப்படுகிறது. ஆனால்
இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா சில பேர் நம்ம நினைப்போம் என்ன தெரியுமா, அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த நிம்மதி பெருமூச்சின்னு விடுவோம் தெரியுமா, அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார் மாணிக்கவாசக பெருமான். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகி. கண்ணுக்கு இனியான பெருமான் பார்த்தா போதுமா? இல்லை, என்ன பண்ணணுமா? அந்த இறைவனை பாடணுமா, அந்த இறைவனை பாடணுமா. அதை சொல்றார், கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளூர பேசணுமா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. வள்ளலார் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்பனா எப்படி இருக்கணும்? இறைவனை வணங்குவதற்கு பாடுவதற்கு பாடணுமா. அப்பனா என்ன அர்த்தம்? சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்பன்னா பாருங்க, அந்த சிவபெருமானை என்ன என்ன என்னன்னு அந்த சிவா என்கின்ற 2 வார்த்தையை சொல்லுகிற பொழுது மனம் மகிழ்ச்சி அடையும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்லுங்க, எழுப்பும் விதமாக வெளியில் இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் நீ வரல. ஒன்னி திலநகையாய் அழகிய பல் வரிசையோடு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணே சீக்கிரம் எழுந்து வா. அந்த உள்ள இருக்கிற பெண் சொல்கிறா, வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒரு கேள்வி கேட்குறா. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, வந்து பார், கண்ணை துயின்றவாமே காலத்தை போக்காதே, வந்து பார். எண்ணிக்கையில் குறையிருந்தால் மீண்டும் போய் என்ன செய்ய? தூங்கிக்கொள். எண்ணிக்கையில் யாராவது வராமல் இருந்தால், எண்ணிக்கையில் குறை இருந்தால் நீ என்ன செய்யலாம்? மீண்டும் போய் உறங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 2 பாடலினுடைய பொருள் திருவெம்பாவை நிறைவடைந்து இப்போ திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல் ரொம்ப அருமையாக ஆண்டாள் நமக்கு பாடி அருளி கொடுத்தது. முன்னையாவது திருவெம்பாவை மாணிக்க வாசக பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து இறைவனை ஆணாக நினைத்து எழுப்பக்கூடிய பெண்ணும் அவராக இருக்கிறார், வெளியில் இருக்கக்கூடிய பெண்ணும் அவரே, உள்ள உறங்கக்கூடிய பெண்ணும் அவரே. அவரே என்ன பண்ணுறார்? என்ன பெண்கள் பேசி கொள்ளுவார்களோ அதை இறைவன் பால் பாடி அருளி கொடுத்துட்டார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆண்டாள் பிராட்டியார் ஒரு பெண், இறைவன் பால் அன்பு செலுத்திக்கூடிய பக்தி என்கின்ற ஒன்றை கடல் கடந்து இல்லை, கடலினுடைய ஆழத்தை எவ்வளவு ஆழம் இருக்குமோ அது மாதிரி ஆழமான பக்தியை உடையவள் ஆண்டாள் பிராட்டியார். அவர் 2 பாடலுக்கு நேற்றைக்கே சொல்லிட்டா. என்ன சொன்னா? மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். நேற்றுக்கே சொல்லி முடிச்சிருக்கிறா. அப்போ இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது சொல்லிட்டார். பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாததெல்லாம் செய்யக்கூடாது. கூந்தலை பின்னலாம், ஆனால் மலர் சூடக்கூடாது. ஏன்? பாவை நோன்பு இருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு தான் திருமலரை சாத்தனமே தவிர நாம் தலையில் வச்சிக்க கூடாது. சூடி கொடுத்த, அவளுக்கு பேரே சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேர். அப்பேற்பட்ட அம்பாலே என்ன சொல்கிறான்னா, தலையில் வைக்க வேண்டாம் இந்த மார்கழி மாதம். ஏன்? செய்யாதன செய்யும். அவளே சொன்னாலா நேற்றைக்கு என்ன செய்யக்கூடாது? நாம் தலைவாரி பூ வைத்து கண்ணுக்கு மை தீட்டி இருந்தால் வரக்கூடிய அடியார்கள், எதிர்படக்கூடிய அடியார்கள் நம்மை பார்த்து என்ன நினைப்பாங்க? இவ ரொம்ப அழகா இருக்கா நினைப்பாங்களா? பக்தி குறைஞ்சிருமா? இவ ரொம்ப அழகா இருக்கான்னா என்ன ஆயிடும்? இறைவன் அழகா இருக்காருன்னு சொன்னா வேற,
இப்போ நாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மை பார்த்து அழகாக இருக்காருன்னு சொன்னாங்க, அங்கே பக்தி போயிடுமா? அப்போ நம்மை பற்றி தான் நம்ம பேசிக்கிறோம், இறைவனை பற்றி அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று, கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது. கண்ணுக்கு மை தீட்டினால் அழகாக இருப்பாங்க பெண்கள், அதனால் தீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. இன்னொன்று, செய்யாதன செய்யும். அழகாக இருந்தால், பெண்கள் அழகாக இருந்தால் ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன தோன்றும்? இவளை மாதிரி ஒரு பெண் நமக்கு மனைவியாக கிடைக்க மாட்டாளா என்கின்ற ஒரு ஆசை அங்கு தூண்டப்படுகிறது. அந்த ஆசை என்று சொல்லக்கூடியதை தூண்டும் விதமாக நம்ம ஆடை ஆபரணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நேற்றைக்கே இந்த பாடலோட முடிவு செய்தார். இன்னைக்கு சொல்கிறார், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, மூன்றாவது பாடலாக இருக்கக்கூடிய திருப்பாவை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலு கல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த பெருமான், நேற்றைக்கு அதனுடைய நேற்றைக்கு அலங்காரம் அதுவாக தான் இருந்தது. ஓங்கி உலகளந்த பெருமானுடைய அந்த அலங்காரம் தான் நேற்றைக்கு நாம் எல்லாம் தரிசனம் செய்தோம். இன்னைக்கு நவநீத கிருஷ்ணராக, இன்னைக்கு நவநிதியை தரக்கூடிய கிருஷ்ணராக நமக்கெல்லாம் அலங்காரத்தில் இன்னைக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த பெருமான் எப்போ உலகளந்தார்? இவருடைய தசவதாரத்தில் 10 அவதாரம், அதில் 9 எடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் முதல் அவதாரம் மச்சவதாரம், கூர்மவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். எத்தனாவது? 5வது அவதாரத்தில் வாமன அவதாரம். அதுக்கப்புறமாகத்தான் பரசுராம அவதாரம், ராம அவதாரம், அதுக்கப்புறம் பலராம அவதாரம், அதுக்கப்புறமாக கிருஷ்ண அவதாரம், அடுத்து கலியுகத்தில் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஓங்கி உலகளந்த பெருமான் ரொம்ப அற்புதமான ஒரு பெருமான். அவருடைய திருவடியை பார்ப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்குமா. அதனால தான் செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ சொல்றார் குலசேகர ஆழ்வார். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அப்ப இங்க சொல்ற பொழுது என்னன்னா, இவருடைய பேரை பாடணும். ஓங்கி எப்போ உலகளந்தார்? 5வது அவதாரத்தில் வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் 3 அடி மண் தானம் கேட்டார். இந்த மகாபலி அள்ளி அள்ளி கொடுத்தானா. இந்த கொடுக்கிறத வச்சே அவனுடைய கர்வத்தை அடக்கணும்னு நினைச்சார். அவனை அழிக்க நினைக்கல. யாரே? மகாபலி சக்கரவர்த்தியை அழிக்க நினைக்கல. அவரை எப்படி நினைச்சார்? அவனை அடக்க நினைத்தார். எதை வச்சு? அன்பால அடக்க நினைத்தார். குள்ளமான அவர் இருந்ததே எத்தனை அடி? வாமன அவதாரம் வெறும் 3 அடி உயரம்தான் அவருடைய அடி. நம்ம உள்ளங்கை அளவு கூட கிடையாது பாதம், இவ்வளவுதான் இருக்கும் அவருடைய பாதமே. அப்போ அவ்வளவு சிறிய ஒரு குழந்தையினுடைய பாதம் எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் இருந்தது. யாருக்கு? அந்த வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் கேட்குறார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால், முன் ஜென்மத்தில் சிவாலயத்தில் ஒரு எலியும் ஒரு பூனையும் இருந்ததாம். சிவாலயத்தில் இந்த தினமும் இந்த பூனை சொல்லுமா, என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு உணவாவாய். அதுக்கு இந்த எலி சொல்லுமா, இறைவன் கருணை இருக்கின்ற வரைக்கும் நான் உனக்கு உணவாக மாட்டேன்பா, பார்க்கலாம், என்னைக்காவது நீ எனக்கு உணவாவாய். இப்படியே ரெண்டும் சொல்லிட்டு சிவபெருமானுக்கு பின்புறமாக ஒரு பொந்து இருக்குமா. இந்த சுற்றிக்கிட்டே உள்ள பொந்துக்குள்ளே நுழைஞ்சிருமா. பூனையால் நுழைய முடியுமா? நுழைய முடியாது. இந்த பூனை அந்த வாசல் வழியே காத்துட்ருக்குமா. என்றைக்காவது அது இன்னொரு இடத்துல பொந்து போட்டு வெளியில் போயிடுமா. எது? இந்த எலி. இப்படியே தப்பித்து கொண்டு இருக்கு. ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்குன்னு பார்த்து 3 ஜாமம் முடிஞ்சு போச்சு. அந்த 3வது ஜாமத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருந்தாங்க சிவாலயத்தில்.
அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த பூனை நினைக்குதான், இன்னைக்கு எப்படியாவது நான் உன்னை என்ன பண்ணுறேன், கொன்று தின்றாமல் விடமாட்டேன்னு சொல்லி அப்படி வலம் வருது. இந்த எலி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நிச்சயமாக இன்றைக்கும் என்னை என்ன பண்ண முடியாது, உன்னால் சாப்பிட முடியாதுன்னு வாதாடிட்டு மறுபடியும் பொந்துக்குள்ளே போலான்னு நுழைகிற பொழுது இறைவன் சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வைத்திருந்ததுனால அந்த திரி வந்து உள்ளே போயிடுச்சு. அணையும் தருவாயில் இருந்துதான். யோசிச்சு பாருங்க, அணையும் தருவாயில். இவ்வளவு காலம் இந்த பூனை இடத்திலிருந்து என்னை காப்பாற்றியவர் இறைவன். இவ்வளவு காலமும் இந்த பூனைகிட்ட இருந்து என்னை காப்பாற்றிய இறைவன். அவருடைய ஆலயம் இருட்டில் இருக்கலாமா? இறைவனை வரக்கூடிய பக்தர்கள் எப்படி தரிசனம் செய்வார்கள்? அதனால இந்த பூனை என்னை பிடித்து தின்றுவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்து தன் வாளால் அப்படி கொஞ்சம் அந்த திரி அப்படி கொஞ்சம் தூண்டி விட்டதாம். அதுக்குள்ள இந்த பூனை வந்து பிடிச்சி கொன்று தின்று விட்டது. சிவபெருமான் பார்த்தார், நம்ம வீட்டு விளக்கு அணையாமல் இருப்பதற்காக இந்த குழந்தை இப்படி இறந்து போச்சு. எல்லா ஜீவனையும் இறைவன் சிவபெருமான் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய ஒரு பெருமான். எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் அவர் பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன், ஜோதியை பார்க்கக்கூடிய ஒரு பெருமான். அப்படிப்பட்டவர் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே அந்த எலிக்கு என்ன பண்ணிட்டார், 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக இருப்போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக, மகாபலி சக்கரவர்த்தியாக வந்து அவதாரம் செய்கிறார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா, இரண்யகசிபினுடைய கொல்லு பேரன், பிரகலாதரனுடைய பேரன். இந்த இரண்யகசிபினுடைய கொல்லு பேரன் பிரகலாதருடைய பேர பிள்ளைதான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இப்போ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சரி, இவன் கொடுக்கிறவனை கெடுக்க கூடாது. என்ன, மனுமுறை கண்ட வாசகத்தில் வல்லார் பெருமான் சொல்றார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோம்பார். மனுமுறை கண்ட வாசகம் ஒரு 44 வரி இருக்கு. அதில் சொல்லுகிற பொழுது தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ அப்படிம்பார். அப்போ இதில் சொல்லுகிற பொழுது இந்த பெருமான் யோசிக்கிறார், இவன் அள்ளி அள்ளி கொடுக்குறானே, இவனை எப்படி தடுப்பது? தடுக்க வேண்டாம், அவங்கிட்ட நாமே கையேந்தி நிற்போமே. கொடுக்கிறவராக இருந்தா இறைவனும் கையேந்தி நிற்பார். அதுக்கு உதாரணம் யாரு? கர்ணன் என்று சொல்லக்கூடிய வள்ளல். ஏன், எல்லாவற்றையும் கொடுத்தான், கடைசியில் யாம் செய் புண்ணியம் அனைத்தும் பெருக என்று தான தருமத்தையும் புண்ணியத்தை கூட பகவானுக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒருவன் யாருன்னு கேட்டா கர்ணன். அதே பகவான் அந்த உதிரத்தை கையில் வாங்கிட்டு, அந்த உதிரத்தினால் அப்படி கையில் வாங்கிட்டார். இவனையடா இப்படி நம்ம வாங்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டு அந்த கொடுக்கிறவன் கையினுடைய உதிரம் பட்டதனால இறைவனுக்கும் கொடுக்கணும்னு எண்ணம் வந்தது. டேப்பா, நான் வந்திருக்கிறது யாருன்னு பாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னார். ஆனால் அந்த கர்ணன் கேட்டான், இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்டானே தவிர வேற எதையும் கேட்கல. நாமெல்லாம் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் எடுத்து தட்டில் போடுறதுக்கே ஒன்று சில்லறை இல்லை, அப்படி தானே சொல்கிறோம். இந்த பர்ஸிலேருந்து எடுத்து போடுறதுக்கோ இல்லை பாக்கெட்லேருந்து எடுத்து போடுறதுக்கே என்ன சொல்லிடுறோம், சில்லறை இல்லை, அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் கர்ணன் சொன்னா, இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்டான். யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதனால கொடுக்கிறவனா இருந்தா கடவுளும் கையேந்தி நிற்பான். இப்போ மகாபலி சக்கரவர்த்தி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால வாமன அவதாரத்தில் எடுத்த இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், சரி கொடுக்குறவங்கிட்ட நாமும் போய் கேட்போன்னு போய் கேட்குறார். டேப்பா, எனக்கு கொடு. என்ன சுவாமி வேணும்? ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு 3 அடி கொடு. சுவாமி, இருக்கிறதே ஆள் ஒரு 1.25 அடி அல்லது ஒரு 3 அடிக்குள்ளே தான் இருக்கிறீங்க, 3 அடியை வாங்கி என்ன சாமி பண்ணுவேன்? இல்லை இல்லை, எனக்கு போதும், அவ்வளவே போதும். 100 வீடு வைத்திருந்தாலும் தூங்குறது எத்தனை வீட்டில்?
நமக்கு 100 வீடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 100 வீடு இருந்தாலும் எந்த வீட்டில் தூங்குவோம்? ஒரு வீட்டில் தான் தூங்க முடியும். 1 கோடி ஆடை வைத்திருந்தாலும் அடா இப்போது இந்த நிறைய பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என் வீட்டில் 5000 புடவை இருக்குது, 500 புடவை இருக்குது, 4000 புடவை இருக்குது சொல்கிறோம். ஆனால் உடுத்தி கொள்ளுவது 4000ஐயும் உடுத்தி கொள்ள முடியுமா ஒரே நேரத்தில்? அப்படி உடுத்திக்கிட்டா நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவா? பைத்தியம்பா. உண்டா இல்லையா? ஒன்றை தான் உடுத்த முடியும். அது மட்டும் இல்லை, கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் கடைசியாக நம்ம மேலே போடுவது என்னது? ஒரு கோடி. என்ன கோடி? ஒன்று பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே. எல்லாத்தையும் வாரி தூக்கி போட்டு போகிறது ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் கொடுப்பவராக இருந்தால் இறைவனே கையேந்துவாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போனா என்ன பண்ணணுமா? தானத்தையும் செய்யணும், தர்மத்தையும் செய்யணும். இப்போ 3 அடி கேட்டார். அவர் சொல்கிறார், இந்த உங்கள் பாதமே இந்த உள்ளங்கை அளவு தான் இருக்குது, இந்த 3 கை அளவு வாங்கி என்னையா பண்ணுவீர்? அதனால் நீங்கள் 3 உலகத்தை கேளுங்க நான் தரேன்னார். இல்லை இல்லை, எனக்கு 3 அடி கொடு போதும்னார். சரி, இவர் தாரவாத்தை இப்படி கொடுக்க போகிறார். பக்கத்தில் இருக்கிறவர் அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார். நமக்கெல்லாம் குரு யாரு? நமக்கெல்லாம் குரு யாரு? வியாழ பகவான். நமக்கெல்லாம் குரு யாரு? வியாழ பகவான். குருவுக்கு குரு யாரு? தட்சிணாமூர்த்தி. ஆனால் கொண்டக்கடலை மாலை யாருக்கு போடுறீங்க? தட்சிணாமூர்த்திக்கு தான் போடுறீங்க. ஆனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குரு. நமக்கு குரு யாரு? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு குரு. அந்த குருவுக்கு குரு யாருன்னு கேட்டா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, இருவரும் ஒருவர். சனகாதி முனிவர்களுக்கு என்ன பண்ணார்? தென் திசை பார்த்து உட்கார்ந்து அவங்க வடக்கு பார்த்து பிரம்மாவினுடைய 4 திருக்குமாரர்கள் சனகாதி முனிவர்களுக்கு பிரணவத்தினுடைய பொருளை உபதேசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோலம்தான் தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம். ஆனால் குரு என்று சொல்லக்கூடியவர் நமக்கு குரு யாருன்னு கேட்டால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் குரு. வியாழ பகவான் தான் நமக்கு குரு. நமக்கு தேவர்களுக்கு நமக்கெல்லாம் குரு வந்து வியாழ பகவான். அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார். அதே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்தான் அதுக்குரிய அதிபதி. அவர் என்ன பண்ணிட்டார்? வந்திருக்கக்கூடிய பெருமாள் 8 லட்சுமியின் கணவர். நிச்சயமா எல்லாத்தையும் வாங்காம விடமாட்டார் போல இருக்கு. அதனால மகாபலி நீ கொடுக்காதே தடுத்துட்டார். அதுக்கு இவர் சொல்றார், சுவாமி கொடுக்குறேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம நிறுத்தினா அது பாவம் அல்லவா? எப்பயும் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா கொடுத்துடணும். சில பேர் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? இப்போதாங்க என்ன பண்ணா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் 10 மணிக்கே வந்திருக்கக்கூடாது, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டேன்பாங்க. அப்போது இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லிய வண்ணம் செயல் இருக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார், இப்போது கொடுக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்து விட்டேன், மாற மாட்டேன்ட்டார். இப்போ மாற மாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணிட்டார்? வண்டு ரூபமாக எடுத்து, என்ன இந்த தாரவாத்து கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குது. கையில் வந்து நீர் வாத்து, அதுக்கப்புறம் ஐயா 3 அடி மண் தானம் கொடுத்தேன் அப்படின்னு இப்படி தாரவாத்து கொடுக்கணும். இவர் இந்த கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை இப்படி ஊற்றி தார வார்க்கணும். அந்த கமண்டலத்தினுடைய குழாய் வழியாக தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த வாயிலில் இவர் வண்டா போய் அடைச்சிக்கிட்டார். கருவண்டா போய் அடைத்து கொண்டார். இப்படி கருவண்டாக அடைத்து கொண்டதற்கு பிறகு இப்போ பார்க்குறார், ராமன் அவதாரத்தில் வந்த பகவான் பார்த்தார், சுக்கராச்சாரியாரை காணமே. ஓ, எங்கே இருக்கிறாருன்னா அந்த குழாயில் போய் வண்டு ரூபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படியா, சரி. கையில் இருந்த தர்பை புல்லை எடுத்தார், ஒரு குத்தினார். ஏதோ அடைச்சின்னு இருக்கு போல இருக்குப்பா அப்படின்னு ஒரு குத்தினார். இந்த கண்ணில் போய் அந்த தர்பை புல் பட்டு அதன் வழியாக உதிரம் கசிந்து அதற்கு பிறகு அந்த நீர் வந்தது. அந்த நீரை பிடித்து தான்
3 அடி மண் தானம் கொடுத்தேன்னார். 1 அடி பூமியை அளந்துட்டார், ஒரே அடி பூமி. 2வது அடி ஆகாயத்தை அளந்து முடிச்சிட்டார். 3வது அடி எங்கடா பான்னார். ஏதோ 3 அடி கொடுத்தேன்னு சொன்னியே, 3வது அடி எங்கடான்னார். அவன் பக்தன், அவனை அழிச்சுள்ள என்ன பண்ணார், சுவாமி 3வது அடி தானே, என் சிரசின் மீது வைங்கோன்ட்டார். இப்படி கையை இப்படி கும்பிட்டு தலை இப்படி குனிஞ்சார், இங்கே வைத்து கொள்ளுங்கள்ன்ட்டார். ஏன்னா நான் கொடுக்குறேன், வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மாறக்கூடாது இல்லையா. 2 அடியை நீங்கள் அளந்துருவீங்க. ஏன்னா விண்ணுலகம் அவருது, மண்ணுலகமும் அவருது, 2 உலகத்தையும் அளந்து முடிச்சிட்டார். 3வது உலகத்தை நான் எங்கடா அளக்கிறதுன்னு பார்த்தார். எங்கேயும் எங்கள் காலடி கொடுப்பதற்கு இடம் இல்லை. என்ன செய்வது பார்த்தார், தன் சிரசையே கொடுத்துட்டார். கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், என்ன பண்ணாரா, அப்படியே அழுத்தி கொண்டு போய் பாதாள உலகத்தில் வச்சுட்டார். இந்த பாதாள உலகத்தில் வச்சுட்டார். இப்போ அந்த பாதாள உலகத்தில் வைத்து விட்ட ஒரு பெருமான், அதான் ஓங்கி உலகளந்த பெருமான். இப்போ பாதாள உலகத்தில் வைத்து விட்டதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி அழிக்கலை. இப்போ கையெடுத்து கும்பிட்டு, அப்போ 3 அடி கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேள் சுவாமி. நேரங்கட்ட நேரத்தில் யாரோ எவரோ வந்தாருன்னு நானும் எதையோ கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி நான் எந்த உலகத்தில் வந்து ஆண்டுட்ருக்கேன், பாதாள உலகத்தில் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் இனிமே யார் வரா யார் போறான்னு இந்த பாதாள உலகத்திலிருந்து நீங்க எனக்கு வாட்ச்மேனா இருங்கோன்ட்டார். மகாபலி சக்கரவர்த்திக்கு இன்றைய தினம் வரைக்கும் வாட்ச்மேன் யாருன்னு கேட்டா பகவானாக இருக்கக்கூடிய திருமால் தான் வாட்ச்மேன். அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், அந்த திருவோணம் ஓணம் பண்டிகை வருது இல்லையா, அன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த பகவானிடத்தில் கேட்டார், சுவாமி உங்களுக்கு 3 அடி மண் தானம் கொடுத்ததனுடைய புண்ணிய பலனாக இந்த உலகம் எப்படி இருக்கு என்பதை ஒரு முறை சுற்றி பார்ப்பதற்காகவும் ஒரே ஒரு நாள் உங்கள் நட்சத்திரம் அப்படின்னு வரக்கூடிய திருவோண நட்சத்திர அன்றைய தினத்தில் இந்த உலகத்தை நான் பாதாள உலகத்தில் இருந்து இந்த பூமியை வந்து ஒரு முறை வலம் வரணும். அதான் அந்த அத்தப்பூ கோலம் போட்டு கேரளாவிலிருந்து எல்லாரும் அத்தப்பூ கோலம் போட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா. கொடை பிடிச்சிட்டு வரக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் தான். இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு என்ன பிடிச்சிட்டு வரார், கொடை பிடித்து கொண்டு பூமியில் வரவேற்கும் விதமாக வருகிறார். அந்த கதையை ஒரு வரியில் வச்சுட்டா. இவ்வளவு நேரம் நான் சொன்ன மத்திய இந்த கதையை ஆண்டாள் பிராட்டியார் ஒரே வரியில் வச்சுட்டா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அப்பன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உத்தமன்னா என்ன தெரியுமா, குற்றமே செய்யாதவர். குற்றம் பண்ணாதவரா பகவான், குற்றம் பண்ணாதவரா? கடைஞ்சவன்னைக்கு 1000 போய் சொல்லியிருக்கிறார். ஏன், முன் ஜென்மத்தில் ராமாவதாரத்தின் பொழுது இந்த முனிவர்களை எதிர்கொண்டு அழைக்க போனாங்க. இந்த ராமபெருமானுடைய அழகை பார்த்தாங்க. இவன் அழகை என்னன்னு வர்ணிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அதனால யோசிக்கிறாங்க முனிவர்கள், 16,000 முனிவர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவ்வளவு பேரும் என்ன நினைச்சாங்களா, அந்த ராமன் ஒருவனே ஆண், நாம் எல்லாம் பெண்ணா இருந்து அவனை ஒரு முறையாவது கட்டி அணைக்க மாட்டோமா அப்படின்னு என்ன வந்துச்சு, ஆசை வந்துட்டது. இந்த ஆசைக்கு இறைவன் ஒரு பிறவி கொடுத்தார். அப்போ நாம் படக்கூடிய ஆசைக்கெல்லாம் எத்தனை பிறவி தருவார்னு யோசிக்கணும். ஒருவேளை அதனாலேயோ என்னமோ தெரியல, அருணகிரி பெருமான் சொல்லுவார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்பார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும். யோசிச்சு பாருங்க, அத்தனை பிறவி இருக்குதான். ஏன், ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அவ்வளவு பிறவி இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த உத்தமனாக இருக்கக்கூடிய பெருமான், உத்தமன் ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னா, இப்போ அந்த முனிவர் பெருமான்கள் கட்டி அணைக்கணும்னு வந்த பொழுது ராமபெருமான் சொன்னார், சிந்தையாலும் சீதையை தவிர மற்ற 2 மாந்தரை மனத்தினாலும் தீண்டேன். இது ஏகபத்தினி விரதம், எது ராம அவதாரம். அதனால
பெண்ணை மனத்தினால் கூட தீண்டக்கூடாது. மனசால கூட வேறொரு பெண் அழகாக இருக்கிறான்னு நினைச்சா கூட ராமருடைய ஒழுக்கத்திற்கு அது இழுக்கு. அப்படி ஒரு உயர்வானவன். அதனால தான் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்லால் என்று சொல்லக்கூடியது ராமபெருமானுக்கு ஒருத்தர் தான். ஆனால் அவருடைய அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 மனைவின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? 60,000. ஆனால் அவர் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு மனைவி அப்படின்னு சீத்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ராமாவதாரத்தின் பொழுது அந்த 16,000 முனிவர்களே 16,000 கோபிஸ்ரீகளாக வந்து பிறந்திருந்தாங்க. அப்படி பிறந்திருந்த காரணத்தினால் அவர்கள் இல்லம் தோறும் இவர் என்ன பண்ணாரா, பொய் சொல்லி அவர்கள் கிட்ட விளையாடி. ஏன்னா அந்த முனிவர்களுக்கு ஆசை, இந்த அந்த ராமாவதாரத்தில் இருந்தவர் தானே கிருஷ்ண அவதாரமாக வந்து அவதாரம் செய்திருக்கிறார். அதனால் அந்த இறைவனிடத்தில் விளையாடணும்னு ஆசை, கொஞ்சி குலாவ வேண்டும் என்று ஆசை. அந்த ஆசையின் காரணத்திற்காக வீடு வீடா போய் ஒவ்வொரு திருவிளையாடலை இவர் செய்கிறார். அப்பன்னா பொய் சொன்னார், கடைஞ்சவனைக்கு 1000 பொய் சொல்றார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யாருக்காக செய்தார்? அந்த கோபிஸ்ரீகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக செய்தார். அச்சா, அதே மாதிரி அந்த கிருஷ்ணவதாரத்திலேயே தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும். இது பழமொழி. இப்போ துரியோதனன் போய் கிட்ட பகவானே நாடு கேட்டார், ஆனால் கொடுக்க மறுத்துட்டான். ஆனால் அதற்கு பிறகு அரவானை கலபலியாக கொடுப்பதற்கு இவர் கேட்டார். அரவான் ஒத்துக்கொண்டார். இப்போ கலபலியாக அமாவாசை தினத்தில், மார்கழி மாதம் அமாவாசை என்ற தினத்தில் அரவானை கலபலி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய நாள் சதுர்த்தி என்கின்ற அன்றைய தினத்திலேயே உட்கார்ந்து பகவான் திதி கொடுத்தார். இப்போ சூரியன் பார்க்கிறார், சந்திரனும் பார்க்கிறார். நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே பகவான் பூமியில் உட்கார்ந்து திதி கொடுக்கிறாரு, என்னவாக இருக்கும் யோசித்தாங்க. அப்படி யோசித்த பொழுது சரி எதுக்கு சந்தேகம், பகவான்கிட்டயே நேரடியாக போய் கேட்டுடலாமேன்னு, சந்திரா உன் தேரை விட்டுடு, ஏன் தேரில் ஏறு, இருவரும் சேர்ந்து போய் பகவான்கிட்ட சந்தேகம் கேட்போன்னாங்க. 2 பேரும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வந்தாங்க. கிருஷ்ணா திதியை நிறுத்து, திதியை வகுத்து கொடுத்த நீயே திதியை தப்பாக செய்யலாமா அப்படின்னாங்க. நான் தவறாக செய்கிறேனா? அந்தணர்களே இங்கே வாங்க. வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, ஆமாம் அமாவாசைன்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை என்று பொருள். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து தான் சுவாமி பூமிக்கு வந்துக்கிறாங்க. 2 தேரில் தனித்தனியாக வந்துக்கிறாங்களா, ஒன்றா வந்துக்கிறாங்க? இல்லை, ஒரே தேரில் 2 பேரும் வந்துருக்குறாங்க. எங்கே வந்திருக்காங்க? பூமிக்கு வந்துக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை? ஆமாம் சுவாமி, இன்றைக்கி தான் அமாவாசை. என்னமோ மாற்றி சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே. அப்போ தான் சொல்லுவாங்க, உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. அப்படி அப்போது ஒரு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாளை மாற்றி கோலை மாற்றி எவ்வளவு ஒரு திருவிளையாடலை செய்திருக்கிறார் பெருமான். அப்போ இவருக்கு உத்தமன் என்று பெயர் கொடுப்பதில் என்னத்துக்கு குறை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இங்கே ஆண்டாள் பிராட்டியார் சொல்றார், உத்தமன் பேர் பாடி. அப்பனா என்ன பாடணும்? அந்த நாராயண நாமத்தை பாடணுமா? என்ன நாமத்தை? நாராயணனுடைய நாமத்தை பாடணுமா? நேத்தைக்கு 4 வரி பாடியிருந்தேன். இந்த பல்லாண்டு பாடல் வந்து நேத்தைக்கு 4 வரி பாருந்தேன். இளவேநீர் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே, தொடுவானில் தவழ்கின்ற மேகங்களே எங்கள் துவாரகை மாமன்னன் ரூபங்களே, துவாரை மாமன்னன் ரூபங்களே, பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன், எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களேன், இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன், நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா,
நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. அப்போ அந்த பகவானுடைய பாட்டு பாடுறோம். அதை இங்க சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால். இந்த உத்தமன் பேர் பாடியாச்சு, அதுக்கடுத்து சொல்றான் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நாம பாவை நோன்பு இருந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போய்து. அப்பனா யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு 3 மழை எப்படி பெய்யும்? 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் காயுமா, 10ஆம் தேதி நல்ல மழை பெய்யுமா, மறுபடியும் 11ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் காயும், 20ஆம் தேதி பெய்யும், 21ஆம் தேதியிலிருந்து 29 வரைக்கும் காயும், 30ஆம் தேதி பெய்யும். இந்த கதையை நான் போன வருஷம் இதே இடத்துல சொல்லின்னு இருக்கும்போது ஒரு அம்மா கேட்டா, பிப்ரவரியில் 28 வருது, அப்போ எப்படி பெய்யும்னா, 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் காயாத, 8ஆம் தேதி பெய்யாத, மறுபடியும் 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் காயாத, மறுபடியும் 18ஆம் தேதி பெய்யாத, மாதம் 3 மழை பெய்யும்னு சொன்னால் ஒரு விளக்கம் சொல்லுவதற்குள்ள அதுக்குள்ள பிப்ரவரியில் 28 தானே வருது, அதில் எப்படி பெய்யும்னா என்ன சொல்கிறது? ஏன் அதே காயறதுல 1ஆம் தேதியே பெஞ்சிட்டு 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் காயக்கூடாதா? மாதம் 3 மழை பெய்யும். ஏன்? அதிக மழை பெய்தாலும் ஆபத்து, பெய்யாமல் இருந்தாலும் ஆபத்து இல்லையா? பயிர்கள் விளைய வேண்டுமானால், பயிர்கள் விளைந்தால் தானே நமக்கு என்ன, விலைவாசிகள் குறையும் என்பது ஒரு ஐதீகம் இல்லையா? அதனால் இங்கே சொல்ற, பெண்கள் அத்தனை பேரும் பாவை நோன்பு நாம இருந்தோமே ஆனால் கார்த்திகை என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் நமக்கு மழை என்பது வந்தால் மார்கழியில் நாம நீராடலாம். இப்போ கார்த்திகையில் மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீராட முடியுமா? ஒரு கேள்வி. இந்த ஏரி அப்பெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன கிடையாது? ஆமாம், 10க்கு 10 ரூம்லேயே ஒரு அட்டாச் பண்ணி வச்சுருவா இல்லையா? ஆனால் அப்பெல்லாம் என்னது, ஏரி, குட்டை, குளம், ஆறு, இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவா, மார்கழி மாதத்தில் நீராடச் செய்வார்கள். அப்படி நீராடியவர்கள் அப்ப இருந்தவர்கள். இப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றா தீங்கின்றி, சொல்லும் போதே சொல்லிட்டா. ஏன்னு கேட்டா, இப்போ நமக்கு சென்னைக்கு வந்த மாதிரியும் தென்னாட்டு பக்கம் வந்த மாதிரியும் வந்தா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பொருள் சேதம், எவ்வளவு உயிர் சேதம், எவ்வளவு மக்கள் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இல்லாமல் துன்பப்பட்டார்கள் யோசித்து பாருங்க. ஒரு ட்ரெயின் ஒரு இடத்துல நின்று விட்டு ஒரு 1000 பேர் எவ்வளவு துன்பப்பட்டார்கள். உண்ண உணவு இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், இருக்க இடம் இருந்தால் கூட என்ன இல்லை, உணவு இல்லை, தண்ணி இல்லை. அதை விட கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க, அந்த ட்ரெயினை சுற்றி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கு, ஆனால் அள்ளி குடிப்பதற்கு தண்ணி இல்லை. இந்த கொடுமையெல்லாம் என்னென்னு சொல்ல முடியும்? அதனால தான் சொன்னா தீங்கின்றி நாடெல்லாம்னா. இந்த கொடுமை என்ன, அனுபவிக்கிற பொழுது தான் அதனுடைய துன்பம் தெரியும். இப்போ நமக்கு சென்னைக்கு அந்த மாதிரி வந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வீடுகளில், எல்லார் வீடுகள்லையும் கரண்ட்டு கிடையாது இல்லையா? அப்போ அந்த பால் வசதிகள் கிடையாது, பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க பொழுது அவங்களுக்கு வசதிகள் கிடையாது. சில இடங்களில் தாய்ப்பால் இல்லாமல் இந்த ஊற்றுப்பால் என்பதை ஊற்றிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நேரத்துலலாம் கிடைக்கல. சில இடங்களில் பாலே இல்லாமல் சில எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒன்றெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக முதலையே சொல்லிட்டான். என்னென்னு, தீங்கின்றின்ட்டா. அந்த மழை பெய்யணும், ஆனால் அந்த மழையினால என்ன வரக்கூடாது, உயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவன்களுக்கோ, உயிருள்ளவர்களுக்கோ, மனிதர்களுக்கோ எதற்கும் அழிவு என்று சொல்லக்கூடியது வராமல் இருக்க வேண்டும் என்று இறைவன் பால் பக்தியோடு கேட்டுட்டான். அப்ப அந்த பக்தியோடு கேட்கறது, அதை தான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலு கலை. இப்போ மாதம் 3 மழை பெஞ்சா விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்குமா? காய்கறியில் இருந்து இருக்கக்கூடிய நெல் விளைச்சல் என்று சொல்லக்கூடியது நல்லா விளையுமா? அப்படி விளைந்தால் நமக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, புளி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற பஞ்சம் ஏதாவது வருமா? அப்போ பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை தானே நம்மெல்லாம் வாழ்வோம். அதற்காக தான் அவ கேட்டா, ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலு கலை
பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை, மாதத்தில் 3 மழை பெஞ்சா இந்த சித்திரை வைகாசி ஆனி இந்த மாதங்கள் எல்லாம் இந்த ஏரியில் குட்டையில் குளத்தில் ஆற்றில் தண்ணீர் என்பது வற்றாமல் இருக்குமா? அப்படி வற்றாமல் இருந்தால் அதில் என்ன பூக்கும்? தாமரையும் பூக்கும், அள்ளியும் பூக்கும். சந்திரனை கண்டு மலரக்கூடிய மலர் அல்லி. சந்திரனை கண்டு தான் அது மலரும். தாமரை சூரியனை கண்டு மலரும். ஆனால் இரண்டும் ஒரு குலத்தில் ஒன்றாக வாசம் செய்யும். அப்படிப்பட்ட ஏரி குளங்களில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருப்பதை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய தேனீக்களை குடிப்பதற்காக வண்டு வருதான். அந்த வண்டுக்கள் என்ன பண்ணுறதான், தேனை குடிச்சிட்டு அந்த மலரிலேயே படுத்துக்குதான். ஏன்? மது மயக்கம். மதுன்னா என்னது? நீங்கள் நினைக்கிற மது அல்ல. மதுன்னா தூய தமிழில் மது என்பதற்கு என்ன பொருள்? தேன் என்பது பொருள். மதுபாலா மதுவிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுன்னா போதை தரக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லை. தேனீக்கள் என்று சொல்லக்கூடியது இந்த பூக்களில் இருந்து எடுக்கக்கூடிய தேனுக்கு பெயர் மதுன்னு பேர். அது வண்டுகள் எல்லாம் குடிச்சிட்டு அந்த எல்லாம் தேனை எல்லாம் குடிச்சிட்டு அந்த மலர்லேயே படுத்துட்டு இருக்குதான். அப்போ படுத்து கொண்டிருக்கிறதுனால பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பசுமையான புல் இருக்கும், இதை மேய 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 அதெல்லாம் அந்த மாடுகளுக்கு என்ன வரும்? பால் சுரப்பதற்கு மடியில் தலை 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 தலைன்னு இருக்குமா அந்த மடியில் பால். அப்படி பால் என்று சொல்லக்கூடியது எப்படா அந்த மடியை வந்து யாராவது அப்படி ஒரு சீண்டுவார்களோ உடனே என்ன பண்ணுமா? அது அப்படியே கறக்குமா, அதை கறக்குமா. அதனால் இங்கே சொல்கிற பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அதாவது என்னென்னா, இந்த பானையை கொண்டு போய் வச்சுட்டு கையால் இழுப்பதற்கு முன்னதாகவே அந்த அப்படி தண்ணியை தெளித்து அப்படி காம்பிலிருந்து பாலை கறக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பசுக்கள், ஏன்னா மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கு. அந்த புல் என்று சொல்லக்கூடியதை இந்த மாடுகள் உண்டு இருப்பதனால பச்சை புல் சாப்பிட்டாதான் அதிக பால் சுரக்கும் மாடுகளுக்கு. அதனால் கை வைத்து கறப்பதற்கு உள்ளறவே என்ன பண்ணுதான், அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நீட்டி அந்த மடியில் கை வச்ச உடனே அதுவாகவே சுரந்துருதான். வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஏன்? நாம கறந்தா அது பாவம். இப்போ அங்கே சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறா, எப்படி இருக்கு பாருங்க. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்போனா என்ன அர்த்தம்? வள்ளல்னு யாரை சொல்லுவா? கொடுக்குறவங்களா தானே வள்ளல்னு சொல்லுவா. அப்போ அந்த பசுவாக இருக்கக்கூடியது தானாகவே முன் வந்து கொடுக்குதான். அது எதுக்குன்னு கேட்டால், அந்த பகவானுக்கு வெண்ணையும் தயிரும் நெய்யும் பிடிக்குமே என்பதற்காக அந்த பாலை தன்னால் சுரக்குதான். இன்னொரு அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு. இந்த பசுக்கள் எப்படி கருணையோடு பகவானுக்கு பால் சுரக்குதோ அதே மாதிரி இந்த பகவானும் நமக்கு என்னத்தை சுரந்து தருவாராம்? நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இப்போ பசுக்கள் குடங்குடமாக பால் சுரக்கிறது. அந்த பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணையும் தயிரையும் நெய்யையும் விற்று நாம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? செல்வந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படி செல்வந்தராக வாழ்வதற்கு கருணை செய்யக்கூடிய ஒரு பெருமான் யாரவர் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டாள் பிராட்டியார் சொல்றா. அப்பன்னா உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் இடத்தில் சொல்றா, அப்படி ஓங்கி உலகளந்த பெருமானாக இருக்கக்கூடியவருடைய திருவடியை நினைத்து நாமும் மார்கழி மாதத்தில் நீராடினோமே ஆனால் வர இருக்கக்கூடிய நாட்களில் மாதம் 3 மழை பெய்யும். அது தீங்கில்லாமல் இருக்கும். அந்த மழையினால என்ன வராது?
தீங்கில்லாமல் இருக்கும். அதனால் அதனுடைய புல் என்று சொல்லக்கூடியதை மேய்த்து அந்த பெரும் பசுக்களாக இருக்கக்கூடியது குடம் குடமாக பாலை கொடுக்கும். அதனால் நம் செல்வம் என்று சொல்லக்கூடியது என்னவாக இருக்குமா? குறையாம இருக்கும். நெல் என்று சொல்லக்கூடியது விளைவதனால நமக்கு என்ன இருக்காது? அரிசிக்கு குறை இருக்காது அப்படின்னு சொல்லி 3வது பாடலை நிறைவு செய்கிறாள். 4வது பாடல். ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கரந்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அருமையான பாட்டு. இந்த பாட்டு பாடினா மழை வருமா? இந்த பாட்டு பாடினா என்ன வரும்? மழை வரும். ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆடியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. அருமையான வரி. என்னன்னா, ஏரி நிறைஞ்சாலும் சரி, ஆறு நிறைந்தாலும் சரி, ஓடம் நிறைந்தாலும் சரி, குளம் குட்டை நிறைந்தாலும் சரி, கடைசியாக இந்த நீரெல்லாம் எங்கே போய் சேருமா? ஆழி என்று சொல்லக்கூடிய கடலில் போய் சேரும். அப்படி கடலில் சேரக்கூடிய நீர் என்று சொல்லக்கூடியதை மேகம் என்று சொல்லக்கூடிய மேகராஜன் என்ன செய்வாரா? ஆவியாக அதை படுத்தி கொண்டு போய் வச்சுப்பார். எங்கே வச்சுப்பாரா? மேகம் என்று சொல்லக்கூடியதில் கருமையோடு வைத்து கொள்ளுவார். அப்போ அந்த கருமையோடு இருக்கக்கூடிய அந்த மேகம் என்பது எப்படி இருக்கா? ஆழி மழை கண்ணா. கடலில் இருக்கக்கூடிய நீர் எப்படி இருக்குமோ அது மாதிரி பகவானுடைய கையில் இருக்கக்கூடியது எது? கருணை என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம். கடல் மாதிரி கொடுப்பாருன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று மழை கண்ணா, மழையை கொடுத்தா நாங்கள் மார்கழி நீடாறுவதற்கு வசதியாக இருக்கும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு, உன்னுடைய முகம் எப்படி இருக்கோ அப்படி இந்த மேகராஜன் என்ன பண்ணுறார்? ஆவியோடு எல்லா தண்ணியும் ஆவியாக்கி கொண்டு போய் கருமையான மேகத்தினிடத்தில் தேக்கி வச்சுக்கிறார். அப்படி தேக்கி வைத்திருக்கக்கூடிய மழை நீரை முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கரந்து. ஊழின்னா உலகம்னு அர்த்தம். முதல்வன் யாரு? எம்பெருமான் பகவான். உருவம் போல், அவருடைய உருவம் எப்படி இருக்கான்? கருமை நிற கண்ணனாக இருக்கிறார். மேகம் மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? மேகம் அங்கங்கே இருக்கும். வானம் நீல நிறத்துலையும் இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு ஆனால் மழை வருகிற பொழுது எப்படி இருக்குமா? பகவானுடைய திருமேனி எப்படி கருமை நிறமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மேகங்கள் இருக்காம். இப்போ அந்த மேகம் கருமையோடு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கரந்து, உண்மையாக கரந்து, மெய்னா உண்மைன்னு அர்த்தம், கரந்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில், இந்த பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய ஆழி, சங்கு சக்கரம், இந்த ரெண்டும் இருக்கா? அப்படி ரெண்டும் இருக்கக்கூடிய பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்பது அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்புக்கு பேர் சாரங்கம்னு பேர். அந்த வில்லம்பு இருக்கக்கூடிய பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்கின்ற ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, அவர் கையில் வலம்புரி சங்கு வைத்திருக்கிறார். இந்த சங்கு நாதம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப உயர்வானது. நம்ம பிறந்தா அந்த காலத்தில் எதில் பால் ஊற்றினாங்க? சங்கில் தான் பால் கொடுத்தாங்க. அதே மாதிரி இறந்தா என்ன பண்ணுறாங்க? சங்கு ஊதுறாங்க. யாருக்காவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எங்கு சங்கு நாதம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கு
வைகுண்ட வாசனாக இருக்கக்கூடிய திருமால் 8 லட்சுமியின் நாயகனோடு வருவார் அந்த இடத்துக்கு. இன்னொன்று பிரம்மா சரஸ்வதியோடு வருவார். சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் பார்வதி அம்மையாரோடு வருவார். 33 தேவர்களும் சங்கு நாதம் எங்கு கேட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். அப்போ ஒரு இடத்தில் பிரதோஷ காலத்தில் சங்கு நாதம் ஒலிப்பாங்க. அதே மாதிரி பகவானுக்கு பூஜை செய்கிற பொழுது சங்கு நாதத்தை ஒலிக்க செய்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் வரக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கின்றது. அதனால தான் குழந்தைங்க பிறந்த உடனே அந்த காலத்தில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் முதல்ல சங்கில் தான் பால் கொடுத்தார்கள். எதுக்குன்னா தேவர்களே வந்து முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் வந்து ஆசீர்வாதம் செய்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று அந்த குழந்தையை ஆசீர்வாதம் செய்வதற்காக அந்த சங்கில் பால் ஊற்றப்பட்டது. அதே மாதிரி நாம் இறந்து விட்ட பிறகு அந்த சங்கு நாதத்தை ஒலிப்பதனுடைய காரணம் என்னன்னா, நம்மை அழைத்து செல்லுவதற்கு வைகுந்தமோ அல்லது திருக்கைலாயமோ, வைகுந்தம்னா சொர்க்கம், சொர்க்கத்திற்கோ அல்லது திருக்கைலாயத்திற்கோ இல்லை, நாம் செய்த தவறு என்று சொல்லக்கூடிய எது பாவத்திற்காக நரகத்திற்கோ அழைத்து செல்லுவதற்கு முன்னதாக முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் வந்துதான் ஒரு ஆன்மாவை அழைத்து கொண்டு போவதாக ஐதீகம். அதுக்காக தான் அந்த சங்கு நாதம் என்று சொல்லக்கூடியது ஒலிக்கப்படுகிறது. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சங்கு நாதத்திற்கு எவ்வளவு சிறப்புன்னு. இங்கே சொல்லுகிற பொழுது சொல்ற, பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. இந்த சங்கு ஊதுகிற பொழுது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தின் பொழுது நிறைய சங்கு நாதத்தினால் திருவிளையாடல் பண்ணியிருக்கார். 15வது நாள் அஸ்வத்தாமா அதா குஞ்சர. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மதம் கொண்ட யானையாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கு பீமசேனன் யமனானான், இது அர்த்தம் இது. ஆனால் இது என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ துரோணாச்சாரியார் பிராணனை விடணும்னா தர்மா ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வா. போய் என்ன சுவாமின்னார். அஸ்வத்தாமா செத்துட்டதா சொல்லுன்னார். சுவாமி செத்தாலும் சாவேன், பொய் சொல்ல மாட்டேன்னார். சரி உண்மையை சொல்லு. அந்த நேரத்தில் பீமசேனர் அஸ்வத்தாமா என்கின்ற ஒரு மதம் கொண்ட யானையை கொன்னுட்டார். இந்த கொன்ற யானையினுடைய பேர் வந்து அஸ்வத்தாமா. உண்மையை சொல்லு. இவர் போனார், உண்மையை சொல்றார், வடமொழியில் சொல்றார். அஸ்வத்தாமா அதா குஞ்சர. இந்த குஞ்சர அப்படின்றது யானை. இவர் என்ன பண்ணிட்டார், அஸ்வத்தாமா அதான்னார். யாரு? தர்மராஜா. இந்த குஞ்சர அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் எடுத்து சங்க ஊதிட்டார். இந்த குஞ்சர என்கின்ற வார்த்தை துரோணாச்சாரியார் காதுல போய் விடவே இல்லை. யோசிச்சு பாருங்க, சங்கு நாதம் அவ்வளவு முழக்கம் கேட்குமா? அது மட்டும் இல்லை, சங்கு நாதம் ஒலிக்கின்ற இடத்தில் வீரம் இருக்கும். எங்க இருக்கும்? வீரம் இருக்குமா? கோழைத்தனம் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனம் இருக்காதான், வீரமாக இருக்குமா? அதனால சங்கு நாதம் கேட்டால் நமக்கு புண்ணியம் என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். அதே மாதிரி 33 தேவர்கள் ஆசீர்வாதம், முப்பெரும் தேவியர் ஆசீர்வாதம், மும்மூர்த்திகள் ஆசீர்வாதத்தோடு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓங்கார சொரூபமாக இருக்கக்கூடிய 2 காதுகளின் ரூபத்தில் யாரெல்லாம் சங்கு நாதத்தினுடைய ஒளியை கேட்கிறோமோ அவர்களுக்கு இந்த பகவானாக இருக்கக்கூடியவர் சொர்க்க பதவியை தருவாராம். அதனால தான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. இந்த மழை பெய்கிற பொழுது இந்த இடியும் மின்னலும் வரும் பாருங்க, அது எப்படி இருக்கா? அந்த பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு நாதம் ஒலிச்சா எப்படி இருக்கும்? இந்த சக்கரம் என்று சொல்லக்கூடியது சுழன்று கொண்டிருக்கிற பொழுது அதில் இந்த மின்னலினுடைய ஒளிப்பட்ட பளிச்சு பளிச்சுன்னு அந்த கண்ணை பார்வை பறிக்கக்கூடிய விதமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஆழி போல் மின்னி. இன்னொன்று, இந்த கடல் ஓசை பௌர்ணமி டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓசை வந்து சத்தம் அதிகமாக இருக்கும்.
கடலினுடைய அலையினுடைய ஓசை வந்து அதிர்வு அடைவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஓசை இருக்கும். அது மாதிரி ஆழி போல் மின்னி அந்த இருட்டில் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அலை ஒன்று மேலே ஒன்று மோதி கொண்டு வருகிற பொழுது அது மின்னல் மாதிரி ஒரு பளிச்சு என்று தெரியுமா? அதே மாதிரி அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கும் சக்கராயுதமும் மின்னல் போல மின்னும். அதுவும் ஒரு அர்த்தம். வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம். அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லம்புக்கு, அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய வில்லம்புக்கு காண்டீபம் என்பது பெயர். பகவான் கையில் இருக்கக்கூடிய வில் அம்புக்கு சாரங்கம் என்பது பெயர். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அது மாதிரி இங்கே சொல்கிறார், சாரங்கம் உதைத்த சரமலை போல். பகவான் கையில் வில்லை வளைத்து நாணை பூட்டி அப்படி பானத்தை தொடுக்கிற பொழுது 1 10ஆக 10 100ஆக 100 1000ஆக 1000 லட்சமாக லட்சம் கோடியாக கோடி 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 பானமாக பறந்து விரிந்து சென்று எதிரிகளை வெல்லுமா. அப்படி இந்த மழை பெய்கிற பொழுது துளியை கணக்கெடுக்க முடியுமா? எத்தனை துளி மழை துளி பூமியில் விழுந்தது கணக்கெடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த பகவான் கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்கின்ற வில்லம்பில் இருந்து எப்படி பானங்கள் புறப்படுகிறதோ அதுபோல மேகராஜனிடத்தில் இருந்து மழை என்று சொல்லக்கூடிய கருணை மலை நமக்கு தரவல்ல ஒன்றாக இருக்கின்றது. அதனால சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். அந்த மழை பெய்யணும். ஆனால் அந்த முன்னே சொன்னா இல்லையா, திங்கின்றின்ட்டா. முதல் பாட்டிலே 3வது பாட்டிலே சொல்லிட்டா, திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்ட்டா. திங்கள்னா மாதம்னு அர்த்தம். இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறா, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். இந்த பானம் தொடுக்கிற பொழுது சரம் சரமாக தொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மழை பெய்யணும். ஆனால் நாங்கள் வாழ வழி இல்லாமல் அழித்து விடு போவது போல இருக்கக்கூடாது. மழை பெய்யணும், ஆனால் எப்படி இருக்கணும்? அழிவில்லாத மழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நாங்களும் வந்து நீராடுவதற்கு கருணையோடு நீயும் மழை கொடுத்தால் நாங்களும் நீராடி அந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியதை நாங்கள் இருந்தோமே. ஆனால் நல்ல கணவர், 33 தேவர்களுடைய ஆசீர்வாதம், 30 தேவியர்களுடைய ஆசீர்வாதம், மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதம், நல்ல கணவர் வாய்ப்பார். நல்ல கணவர் வாய்த்தால் நல்ல குழந்தைகள் வாய்க்கும். நல்ல குழந்தைகள் வாய்த்தால் வாழையடி வாழையாக நம் சந்ததி என்று சொல்லக்கூடியது வளரும். அதற்கான ஒரு நோன்பாக இந்த ஆண்டாள் பிராட்டியார் இந்த 4வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றாள். 5வது பாடல் நாளை உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.